இன்றைய தினம் மதுரையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய பிரம்மாண்ட எழுச்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார். அதற்கான உற்சாக ஏற்பாடு என்பது மதுரை மாவட்டம் மண்டேல நகர் அருகே இருக்கக்கூடிய திடலில் பிரம்மாண்டமாக ஒரு 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திடலில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. இதற்கான பணிகளை பாஜக மற்றும் அதிமுக கட்சியினர் செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது மாலை 5 மணி அளவு நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்துவிட்டு அங்கிருந்து தனி விமானம் மூலமாக தஞ்சாவூர் வந்தடைகிறார். அங்கிருந்து 4 மணி அளவில், அதாவது 3 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடையும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு பல்வேறு திட்டங்களை துவங்கி வைக்கிறார். 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார், மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கார் சாலை மார்க்கமாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த மாநாடு நடைபெறக்கூடிய மண்டேல நகர் பகுதிக்கு வர இருக்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகையால் 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தென் மாவட்டத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் என்பது போடப்பட்டிருக்கிறது. நீங்களே நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி என்பது முகப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதிமுகவை நிறுவன தலைவர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அதே போல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்ட முகப்பு பகுதி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரை மற்றும் எழுச்சியுரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் முதல் வேட்பாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அதே போல தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் GK வாசன், அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதே போல இந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது முக்கியமான எதிர்க்கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே ஒரே நேரத்தில் பங்கேற்க இருப்பதால் அவர்களுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியில் இருக்கிறார்கள். நீங்களாக நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி என்பது தென் மாவட்டத்திலிருந்து சாரையாக அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த பகுதியில் பிரதமர் வருகையின் காரணமாக 20க்கும் மேற்பட்ட மோப்பநாய் கொண்ட குழுக்கள் மூலம் பாதுகாப்பு பணியும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு தக்க பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எய்ம்ஸ் திறக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிரதமர் மோடி மீது கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பிரதமர் இன்றைய கூட்டத்தில் முதல்வருக்கு பதிலடி கொடுப்பதுடன் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஆட்சி குறித்த அவலங்களையும் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, எதிர்முகாமில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணியில் திமுகவுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட அனைத்தையும் மக்களுக்கு எடுத்துரைப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு கடுமையான எழுச்சியுரை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான தயாரிப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. சரியாக 5 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அதற்குரிய ஏற்பாடு பணிகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். தினமலருக்காக நாம் நேரடியாக அந்த கள ஆய்வு என்பதை செய்திருக்கிறோம். இன்று மாலை சரியாக 4:30 மணிக்கு மேலாக பாரத பிரதமர் இந்த மண்டேல நகரில் இருக்கக்கூடிய மாநாட்டு திடலில் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்ற இருக்கிறார். அதற்காக பாஜக தொண்டர்கள் மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் மிகவும் எழுச்சியுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.